அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 30வது இறை வார்த்தை. பின்பு வானத்தில் மானிட மகன் வருகையின் அறிகுறி தோன்றும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் வானத்தின் மேகங்களின் மீது வருவார். இதை காணும் மண் உலகில் உள்ள எல்லா குலத்தவரும் மாரடித்து புலம்புவர் என்று ஆண்டவர் இயேசு சொல்வதாக இந்த இறை வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. வானத்தின் மேகங்களின் மீது ஆண்டவர் இயேசு வல்லமையோடும் மாட்சியோடும் வரும்போது யார் மாரடித்து புலம்புவார்கள்? ஆண்டவர் வருகைக்காக தங்களையே தயார் செய்யாத மக்கள், ஆண்டவர் வருகைக்காக ஆயத்தமற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள், ஆண்டவர் இயேசு வானத்தின் மேகங்களின் மீது வல்லமையோடும் மாட்சியோடும் வரும்போது அதை பார்த்து ஆண்டவர் வருகைக்காக நாங்கள் எங்களை ஆயத்தம் செய்யவில்லையே, ஆண்டவர் வருகைக்காக எங்களையே நாங்கள் தயார் செய்யவில்லையே, எங்கள் வாழ்க்கையை இழந்து விட்டோமே, விண்ணகர் ராஜ்யத்தின் மேன்மையை இழந்து விட்டோமே என்று சொல்லி ஆண்டவர் வருகைக்காக ஆயத்தமற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் ஆண்டவர் மாட்சியோடும் மகிமையோடும் வரும்போது மாரடித்து புலம்புவார்கள். ஆனால் ஆண்டவர் வருகைக்காக ஒவ்வொரு நாளும் தங்களையே தயார் செய்து ஆண்டவர் வருகைக்காக ஆயத்தமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மக்களும் ஆண்டவர் இயேசு வானத்தின் மேகங்களின் மீது வல்லமையோடும் மாட்சியோடும் வருவதை பார்க்கும் போது மிகுந்த மகிழ்ச்சியோடும் மிகுந்த நம்பிக்கையோடும் அவரை எதிர்கொண்டு சென்று அவரோடு விண்ணக ராஜ்யத்திற்குள் நுழைந்து அங்கு நித்தியத்திற்கும் மகிழ்ச்சியில் திளைத்து இருப்பார்கள் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அன்பு சகோதராம், அன்பு சகோதரி, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மை பாவத்திலிருந்தும் பாவத்தின் அடிமை தலையிலிருந்தும் விடுவித்து நம்மை மீட்பதற்காக மீட்பராக இந்த உலகில் தோன்றிய ஆண்டவர் இயேசு நாம் ஒவ்வொருவர் செயல்களுக்கும் ஏற்ற கைமாறு வழங்க நீதிபதியாக மீண்டும் மாட்சிமையோடு தோன்ற போகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் எடுத்து இந்த உலகில் மனிதனாக பிறந்த ஆண்டவர் இயேசு நாம் ஒவ்வொருவர் செயல்களுக்கும் ஏற்ற வெகுமதி வழங்க நீதியின் அரசராக மாட்சியோடும் மகிமையோடும் மீண்டும் வர இருக்கிறார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, ஆண்டவர் வருகைக்காக நாம் ஆயத்தமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்க்கவும் நம்மையே சோதித்து பார்க்கவும் ஆண்டவர் வருகைக்காக நாம் ஆயத்தமான நிலையில் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைய நாளிலே இறை வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதராம், அன்பு சகோதரி, ஆண்டவர் வருகை எப்பொழுது இருக்கும் என்று யாருக்குமே தெரியாது என்று ஆண்டவர் இயேசு சொல்வதாக மத்தேயு எழுதிய நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 42ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, மார்த்தாவை போல் இந்த மண்ணுலகை சார்ந்த காரியங்களில் ஈடுபட்டு வாழாமல் மரியாவை போல் விண்ணுலகை சார்ந்த காரியங்களில் ஈடுபட்டு வாழ்வோம். ஆண்டவர் வருகைக்காக ஒவ்வொரு நாளும் நம்மையே நாம் தயார் செய்வோம். ஆண்டவர் வருகைக்காக நாம் ஆயத்தமான நிலையில் இருப்போம். அப்பொழுது ஆண்டவர் இயேசு வானத்தின் மேகங்களின் மீது மாட்சியோடும் மகிமையோடும் வல்லமையோடும் தோன்றும் போது நாம் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் அவரை எதிர்கொண்டு சென்று அவரோடு விண்ணக ராஜ்யத்திற்குள் நுழைந்து அங்கு நித்தியத்திற்கும் நாம் மகிழ்ச்சியில் திளைத்திருப்போம். எனவே அன்பு சகோதராம், அன்பு சகோதரி, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வருகைக்காக நம்மையே தயார் செய்து ஆண்டவர் வருகைக்காக ஆயத்தமான நிலையில் இருப்போம். அப்பொழுது அவரோடு விண்ணக ராஜ்யத்திற்குள் நுழைந்து அங்கு நாம் மகிமையிலும் மாட்சிமையிலும் பங்கு பெற்று வாழ்வோம். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மக்களே, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய மகன் வருகைக்காக
நாங்கள் ஆயத்தமான நிலையில் வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விண்ணக ராஜ்யத்தின் ஆட்சியிலும் மாட்சியிலும் பங்கு பெறும்படி உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் உம்முடைய மகன் வருகைக்காக எங்களையே தயார் செய்து அவர் வருகைக்காக நாங்கள் ஆயத்தமான நிலையில் இந்த உலகில் நாங்கள் வாழும் போது அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.